உங்கள் வீட்டில் தொடர்ந்து தடை இருக்கிறதா? வருமானம் தங்காமல் போகிறதா? காரணம் தெரியாத பயம் உங்களை அழுத்துகிறதா? குடும்பத்தில் அமைதி இல்லையா? யாராவது பில்லி, சூனியம், மாந்திரிகம் செய்திருக்கிறார்களோ என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்களா? இன்று பயத்தை அல்ல, சத்தியத்தை கேளுங்கள். முதலில் உங்கள் இதயத்தில் பதிய வேண்டிய உண்மை என்னவென்றால், இருள் உண்மையான சக்தி அல்ல. பயம்தான் அதற்கு உயிர் கொடுக்கிறது. விசுவாசம் வந்தால் இருள் நிலைக்க முடியாது. வேதாகமம் தெளிவாக அறிவிக்கிறது. மந்திரத்திற்கு யாக்கோபில் வல்லமையில்லை, சோதனத்திற்கு இஸ்ரவேலில் பலமில்லை. எங்கள் பிற்பகல் 11:23. இந்த வல்லமையான வசனம் புக் ஆஃப் நம்பர்ஸ் புத்தகத்தில் உள்ளது. தேவன் தாமே அறிவிக்கிறார். அவருடைய ஜனங்களின் மீது எந்த மாந்திரிகமும் செயல்படாது, எந்த சூனியமும் வெல்லாது, எந்த சாபமும் நிலைக்காது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் உங்கள் வீடு ஒரு சாதாரண வீடு அல்ல. அது தேவனுடைய சந்நிதி தங்கும் இடம். சில நேரங்களில் பிரச்சனை மாந்திரிகம் அல்ல, அது பயம், அது சந்தேகம், அது நம்முடைய அதிகாரத்தை அறியாமை. இப்போது இன்னொரு வசனத்தை கேளுங்கள். நமக்குள்ளிருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர். 1 யோவான் 4:4. இந்த வசனம் 1 ஜான் புத்தகத்தில் உள்ளது. உங்களுக்குள் வாசிப்பவர் பரிசுத்த ஆவி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி. அப்படியானால் கேள்வி இதுதான்: உங்கள் வீட்டுக்குள் இருப்பவர் பெரியவரா, அல்லது வெளியிலிருந்து தாக்க முயலும் இருளா பெரியது? இருள் எவ்வளவு ஆண்டுகள் இருந்தாலும் ஒரு சிறிய வெளிச்சம் வந்தால் போதும். இன்று அந்த வெளிச்சத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுங்கள். இந்த வசனத்தை தினமும் அறிவியுங்கள். காலை எழுந்ததும் சொல்லுங்கள். இரவு தூங்குவதற்கு முன் சொல்லுங்கள். உங்கள் வீட்டின் நடுவில் நின்று அதிகாரத்தோடு சொல்லுங்கள். எங்கள் வீட்டின் மீது எந்த மந்திரத்திற்கும் வல்லமையில்லை, எந்த சூனியமும் செயல்படாது, எந்த இருளும் தங்காது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் உடைந்து போகட்டும். பயம் கொண்டு சொல்லாதீர்கள், அதிகாரத்தோடு சொல்லுங்கள். ஏனெனில் சிலுவையில் சாபம் உடைந்தது, இருள் தோற்கடிக்கப்பட்டது, எதிரியின் அதிகாரம் நொறுக்கப்பட்டது. வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல, பலத்தின், அன்பின், தெளிந்த புத்தியின் ஆவியையே தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. இந்த வசனம் 2 தீமோத்தி புத்தகத்தில் உள்ளது. பயம் தேவனிடமிருந்து வரவில்லை, அதிகாரம் தேவனிடமிருந்து வருகிறது. இன்று உங்கள் வீட்டில் அமைதி இல்லையெனில் அமைதியை அறிவியுங்கள். நோய் இருந்தால் ஆரோக்கியத்தை அறிவியுங்கள். சண்டை இருந்தால் ஒற்றுமையை அறிவியுங்கள். தடை இருந்தால் திறந்த கதவுகளை அறிவியுங்கள். நீங்கள் சொல்லும் வார்த்தைகளில் விசுவாசம் இருந்தால் அது உங்கள் வீட்டின் சூழ்நிலையை மாற்றும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வசனம் ஒரு மந்திரம் அல்ல, இயேசுவே அதிகாரம். அவருடன் உறவு வைத்திருங்கள். தினமும் ஜெபியுங்கள். வேதத்தை வாசியுங்கள். உங்கள் வீட்டில் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இப்போது நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பான பரலோக தந்தையே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு வீட்டின் மீதும் உமது சமாதானத்தை ஊற்றும். பயம் மூலம் வந்த எல்லா கட்டுகளும் இப்போது உடைந்து போகட்டும். இருளின் பெயரில் வந்த எல்லா பொய்களும் நொறுங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடுகளில் சமாதானம் நிலைக்கட்டும். ஆரோக்கியம் பெருகட்டும். ஆசீர்வாதம் நிரம்பட்டும். இந்த வீடுகள் சாபத்தின் வீடுகள் அல்ல, ஆசீர்வாதத்தின் வீடுகள். இந்த குடும்பங்கள் தோல்விக்காக அல்ல, ஜெயத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிவிக்கிறோம். ஆமேன். நினைவில் கொள்ளுங்கள், பயம் சக்தி அல்ல, விசுவாசமே